வெல்கம்ஸ் டு Anvitha சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ பார்த்தா அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி டெஸ்ட் மார்னிங் தான் பார்க்கணும். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எத்தனை நாள் கழித்து பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் டேட்டில் இருந்து 40 நாள் கழித்து நீங்கள் 41வது நாள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த 40 டேஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இயர்லி மார்னிங் போகிற யூரினில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இயர்லி மார்னிங் உள்ள யூரினை எடுத்துக்கோங்க. 3 to 4 ட்ராப்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே அக்யூரேட்டான ரிசல்ட் கண்டிப்பாகவே கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு அந்த 41வது நாள் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 1 டே கழித்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் பீரியட் டேட்டில் இருந்து 40வது நாள் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட்ஸ்க்கு கொண்டுட்டு வாங்க. தென் பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 40 டேஸ் ஆயிடுச்சு, ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரல, ஆனால் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. தென் இதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் பீரியடும் இன்னும் வரல, தென் பாசிட்டிவ் ரிசல்ட்டும் வரல ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தா அப்படின்னா நீங்கள் தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.